எவ்ரிடே சினாரியோ. சூரியன் நம்ம அம்மாவை சீக்கிரம் எழுப்பிடும். அம்மா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அங்க போகணும் இங்க போகணும், சீக்கிரம் எந்திரி எந்திரி எந்திரி, டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்பெல்லாம் எனக்கு தோணுன ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சா எனக்கு தெரியல. இது சூரியன் ஒரு நாள் லீவ் போட்டாதான் என்ன, நான் பாட்டுக்கு இழுத்து போத்திட்டாவது தூங்குவனே அப்படின்னு தோணி இருக்கு. யோசிச்சு பாரு, நம்ம காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது சூரியன் இல்லைன்னா எப்படி இருக்கும்? செம்மையா இருக்கு, திரும்ப இழுத்து போத்தி தூங்கிடலாம். ஆக்சுவலா சூரியன் வராத ஒரு 8 நிமிஷம் நமக்கு சூரியன் இல்லைங்கிற ஃபீலே இருக்காது. ஏன்னா சூரிய லைட் வந்துட்டு பூமியை வந்து சேர்றதுக்கே 8 நிமிஷம் ஆகும். அப்ப அந்த 8 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஃபுல்லா இருட்டாக ஆரம்பிக்கும். டே டைம் கூட நைட்டு மாதிரி இருக்கும். அதனால என்ன மேம், அதான் நிலா இருக்கேன், நான் நிலா பார்த்துட்டு ஜாலியா வாழ்ந்துருவேன் நினைச்சேன். நான் நிலா கூட உனக்கு கருப்பு கலர்ல தான் தெரியும். ஏன்னா இந்த நிலாலாம் வந்துட்டு சூரிய வெளிச்சத்தை டே டைம்ல அதுக்குள்ள அப்சர்வ் பண்ணிட்டு நைட் டைம்ல வந்துட்டு அதை ரெஃப்ளெக்ட் பண்ணி வாழ்றதுதான். அப்போ சூரியனே இல்லைன்னா அது எதோட எனர்ஜியை போய் அப்சர்வ் பண்ணிட்டு நைட் டைம்ல நமக்கு வந்து பிரைட்டா இருக்கும். நிலாவை விட்டு தள்ளி நம்மளோட டெம்பரேச்சர் என்னத்துக்கு ஆகுறது? கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். 1 வீக்ல இந்த மார்கழி குளிர்லாம் கம்மி, அதை விட பயங்கரமா குளிரும். 1 இயர்ல -100 டிகிரிக்கு கீழே போயிடும். அதுவே நம்மளோட சீலை யோசிச்சு பாரு, ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். அடியில கொஞ்சம் தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இத்தனை வருஷமா சூரியன் நமக்கு சேவை பண்ணிருக்கு அப்படின்றப்போ நிலச்சூடுனால கொஞ்சோண்டு தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, இத கூட விட்டு தள்ளு. நம்மளோட செடி கொடி எல்லாம் யோசிச்சு பாரேன். அது எல்லாமே சூரிய ஒளிய வாங்கி தான் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். அது மூலமா ஃபுட்ட தயாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப அதுல என்னத்துக்கு ஆகுறது? அதுகள கூட ஒரு வகையில ஒத்துக்கலாம்ப்பா. அதுகளையே நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு சில விலங்குகள் என்னத்துக்கு ஆகுறது? இதுகளையே நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் ஒரு சில விலங்குகள் எல்லாம் என்னத்துக்கு ஆகுறது? எதுவுமே ஃபுட் இல்லாம பட்னியா கிடக்கு. மேபி இதுகெல்லாம் இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா மனுஷன் பரவாயில்லப்பா. நம்ம நெறைய கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆர்டிபிஷியல் லைட், ஜியோ தெர்மல் எனர்ஜி அந்த மாரி நெறைய விஷயங்கள நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்னால நம்மளால பூமியில கொஞ்ச நாள் வாழ முடியும்னு நெனைச்சாலும், நம்மளோட டே டு டே லைஃப் என்னத்துக்கு ஆகுறது? எப்ப எந்திரிக்கிறது, எப்ப தூங்குறது, எப்ப எங்க போறது எதுவும் தெரியாது. சரியா தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிடும். நம்மளால ஒரு நார்மல் லைஃப் வாழவே முடியாது. சரி, நமக்கு தான் இந்த பிரச்சனை. நம்ம என்னோட சோலார் சிஸ்டத்தை யோசிச்சு பாரு. சூரியனை மையமா வச்சு அதோட கிராவிட்டில தான் எல்லாமே சுத்துது. இங்க சூரியனே இல்லையே, எதோட கிராவிட்டில எதெல்லாம் எங்க சுத்தும்? நம்மளோட பூமியை யோசிச்சு பாரு. அந்த சோலார் சிஸ்டத்துல தனியா சுத்தும். இந்த ஒரு மீன் போடுவாங்கல்ல, ஹலோ அப்படின்னு, அந்த மாதிரி ஆளில்லாத வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஆயிடும். அது ஒருவேளை அப்படி இருக்கலாம். இல்லைன்னா என்ன ஆகும்? அங்க இருக்கக்கூடிய ஏதாவது கோல் இல்லைன்னா கோமேடு, எரிக்கல், விண்மீன் ஏதோ ஒண்ணு கூட மோதி 2ஆ உடைஞ்சு இதுக்கு மேல நான் பயமுறுத்த விரும்பல. ஆக்சுவலா சூரியன் இன்னும் 5 பில்லியன் வருஷத்துக்கு திடகாத்தமா வாழும். அப்புறம் ஏன் மேம் இதெல்லாம் சொல்றீங்கன்னா, எப்பயாவது சூரியனை பார்த்துட்டே ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் வந்து அப்படின்னு கேட்கறத விட்டுட்டு, வணக்கத்துல நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு பழகு. ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது. இதுக்கும் இப்ப இந்த நீங்க சொல்ல போற டாபிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டா, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம சூரியனை வச்சுதான் படிக்க போறோம். ஆக்சுவலா சன்னுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி வந்து தான் ஃபுல்லா படிக்க போறோம். சோ அதெல்லாம் நீ பார்க்கணும்னா நம்மளோட அறிவுல அப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும்